தாவேகா கிட்ட ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? நீட்டை வந்து இல்லாம பண்றதுக்காகவோ, இல்ல உயர்நீதிமன்றத்தில் தமிழை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரதுக்காகவோ தாவேகா கிட்ட என்ன மாதிரியான செயல் திட்டம் இருக்கு? அதாவது நீட்டு கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் நீட்டு மட்டும்தான் படிப்பா, அதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்கு, அதையும் நீங்க படிங்க. அதனால நீட்ல தோல்வி எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கலா எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அந்த கருத்தை முழுமையாக உள்வாங்கி கொள்ளாதவர்கள் ஒட்டி கட்டி கும்பல் இருக்குல்ல, அது இந்த திமுக கும்பல். நீங்க சொல்லுங்களேன், அது என்ன சரியா என்ன கருத்து? என்ன சொன்னார்னா, நீட் தேர்வு நீங்க எழுதுறீங்க, அந்த தேர்வுல நீங்க தோல்வி அடைஞ்சிடறீங்க. தோல்வி அடைஞ்சு யாரும் தற்கொலை பண்ணிடாதீங்க, அதற்கு மாற்றாக நிறைய படிப்புகளும் இருக்கு, அதையும் நீங்க படிங்க, அதையும் நீங்க வந்து உற்று கவனிங்க அப்படின்ற அடிப்படையில் தான் சொன்னாரே தவிர, நாங்க திமுகவை போன்று அதிமுகவை போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்க. 19 மாணவர்கள் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க. இந்த சாவுக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் சொன்னார், தற்கொலை பண்ணாதீங்க, எல்லாவற்றிற்கும் வெற்றிக்கான ஒரு தீர்வு இருக்கு, அதை நோக்கி நீங்க போக என்கின்ற ஒரு உண்மையான தகப்பனாக எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவரிடம் பேசினார். நாங்க வந்து போலியான அப்பா கிடையாது, உண்மையான அப்பா எங்க தலைவர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.